குலதெய்வ கோவிலில் சாமி ஆடுற மருளாடிகள், அதாவது மருளாடிகளாக நீங்கள் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்து சாமி ஆடுறது வந்து அங்கே பொய் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊரில் வந்து சொல்கிறது, உங்களை வந்து மதிக்காமல் பேசுகிறது. அதாவது இவன் ஆடுறது பொய் சாமி, இவன் சும்மா ஆடுறான், இதே சாமி தான் ஏற்கனவே அவனுக்கு ஆடுது இவனுக்கு ஆடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே யார் ஒன்றா யார் பொய் அப்படிங்கிறத வச்சுட்டு உங்களுக்கு புதுசாக வந்த உங்கள்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை வந்து இவன் வந்து பொய் சாமி ஆடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது சாமி வருதுன்னா, அதாவது உங்கள் குலதெய்வம் உங்களோட வருதுன்னா அதற்கு ஒரு அடையாளம் இருக்கும். சரியா? ஒவ்வொரு குலதெய்வத்துக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கும். இப்போ ஒவ்வொரு சாமினா, இப்போ கருப்பண்ண சாமி இல்லை ஒரு காளியாக இருந்தால் அந்தந்த சாமிக்கு உண்டான அந்தந்த சாமியோட பொருட்கள் இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் எப்படி நான் ஆடுறது சாமி தான் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உங்களோட தெய்வம் உங்கள் உடம்புல இறங்குச்சுன்னா முதல்ல வந்து அது உண்டான ஒரு பொருளை வந்து அது எடுக்க பார்க்கும். இல்லைன்னா அதற்கு உண்டான இடத்துக்கு, அதாவது இப்போ ஒரு 5-6 தெய்வம் ஒரே கோயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சாமி ஆடுறீங்கன்னா அந்த 5-6 தெய்வத்துலேருந்து ஒரு சாமி உங்களுக்கு இறங்கிச்சுன்னா அது இருக்குது, அது கோயிலை பார்த்து அது ஓடி போய் அந்த கோயில் முன்னாடி நிற்கும். இல்லையா, அந்த தெய்வத்துக்கு உண்டான பொருள் ஏதாச்சும் இருக்கும் அந்த இடத்துல. இப்போ கருப்பண்ண சாமிக்கு இது கருங்கச்சை, இல்லைன்னா ஏதாவது அருவா, அம்பு, இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, இல்லை காளிக்கு வந்து ஏதாவது பட்டுக்கிட்டு பட்டாடை இந்த மாதிரி எதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு ஓடிடும். அந்த இதை எடுத்து வச்சுக்கிறோம், பக்கத்தில் வச்சுக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொன்று இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இப்போ சாமி ஏறுறீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த ஒரு அறிகுறி தெரியும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த சாமி இறங்கும் போதே அதோட உருவம் வந்து கர்ப்பம் உடல் முறுக்கு ஏறுறது, அந்த அருவா பிடிக்கிறது, அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பெண் தெய்வமாக இருந்தேன்னா அந்த ஆட்டம் வந்து மாறும். ஒரு ரொம்ப முறுக்கு இல்லாமல் ஒரு அளவுக்கு நீண்டு பேசும். அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு தெய்வம் இறங்கினோன்னா வாய் திறந்து பேசாது. ஆனால் நம்ம வந்து அந்த ஆட்டம், அந்த மரலாட்டத்திலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒரு சாமி எப்படி ஆடுது ஆடலைன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சாமி வந்தோன்னு, கருப்பண்ண சாமி வந்தோன்னா முதல்ல சாப்பிட்ட இந்த மாதிரி அருவா அந்த மாதிரி வேணும்னு சொல்லிடுச்சுன்னா அந்த சாமி ஒவ்வொன்று வந்து கையை நீட்டிவிடும். இது வேணும் அப்படின்னா அது கருப்பண்ண சாமியாக, இல்லைன்னா உங்கள் குலதெய்வத்தில் உள்ள ஒரு ஆண் தெய்வமாக இருக்கலாம். ஓகேவா? அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இது ஒரு பெண் தெய்வமாக இருந்தால் அதுக்கு உண்டான பொருள் வந்து இப்போ ஒவ்வொரு தெய்வம் கிளுகிழுப்பான் வச்சு ஆடும், ஒருத்தவங்க பொட்டி வச்சு ஆடும், இது சொலகு அந்த சொல்லுவாங்க, அது மாதிரி அந்த மாதிரி பொருட்கள் வச்சு ஆடும். அந்த மாதிரி பூ பிடிச்சிருக்கும் ஒரு தெய்வத்துக்கு, அந்த மாதிரி இது பார்த்து ஆடும். ஒவ்வொரு தெய்வம் என்ன பண்ணால் அதோட வாசலுக்கே போய் அதோட வாசலுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு ஆடும். அந்த மாதிரி இருக்குது. அதை வச்சு நீங்கள் வந்து நம்மளுக்கு எந்த தெய்வம் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சலாம். அதையும் மீறி நம்மளோட குலதெய்வத்தில் இருக்கிறவங்க ஒருத்தன் சொல்கிறாங்கன்னா அது அவனுக்கு தான் கேடு. எவன் ஒருத்தவன் நம்ம பேசுகிறானோ, நம்மளை பொய் சாமின்னு சொல்கிறானோ, அந்த தெய்வம் நம்ம உடம்புல இருக்கிற தெய்வம் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும். அதை கண்டிப்பான முறையில் அவனுக்கு உண்டான அந்த பதிலை வந்து அந்த தெய்வம், உங்கள் உடம்புல இருக்கிற தெய்வம் சத்தியமான தெய்வமாக இருந்தால் அது அவனை வந்து ஒரு நிலைமை இதில் ஒரு இடத்துல கீழே தள்ளி விட்டு பார்க்கும். அதில் தெரியும் இந்த குலதெய்வத்தை பற்றி நம்மகிட்ட பேசினானே, இன்னைக்கு விழுந்து கிடக்குறானேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த தெய்வம் வந்து தெரிய வைக்கும். உங்கள்கிட்ட இறங்கின தெய்வம் உண்மையாக இருந்துச்சுன்னா அந்த இது தெரியும். இல்லை நாங்கள் வந்து இந்த தெய்வம் உண்மையாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தில் இது வச்சு எடுக்கலாம். அதாவது கருப்பசாமிக்கு வந்து எலுமிச்சை கனி வச்சு எடுக்கலாம். கனி வச்சு அதில் வந்து நம்ம குலதெய்வ பூசாரி வந்து அந்த 4 எலுமிச்சை பழம், இல்லைன்னா 3 எலுமிச்சை பழம் அந்த இடத்துல வச்சுட்டு அந்த எலுமிச்சை பழத்தில் ஒரு எலுமிச்சை பழத்தை அவர் நினச்சிக்கிறணும். அதாவது பூசாரி வந்து நினச்சிக்கிட்டு நான் நினச்ச பழத்தை நீ எடுத்துட்டேன்னா நீ உண்மையான சாமின்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா அந்த தெய்வம் செத்த நேரம் ஆடி சுற்றி வந்துட்டு அதோட அருளை வாங்கிட்டு அந்த பூசாரி எந்த பழத்தை நினச்சானோ அந்த பழத்தை அது வந்து எடுத்து கொடுக்கும். அப்படி இல்லை எங்கள் பூசாரி எங்களை ஏமாத்துறாரு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட குலதெய்வத்தில் உள்ள யாரோ ஒரு ஆள் அவரும் நினச்ச அந்த ஒரு கனியை வந்து எடுக்க வைக்கலாம். இல்லை 4 பேர் சேர்ந்து அந்த ஒரு கனியை முடிவெடுத்துட்டு அதை வந்து ஏன்னா 4 பேர் சேர்ந்து பேசினா தான், ஒரு ஆள் மட்டும் பேசினா தான் பிரச்சனை. 4 பேர் சேர்ந்து வந்து முடிவெடுத்துட்டு அந்த பழத்தை வந்து குறித்து அப்படி மச்சப்புரி வச்சு எடுத்தால் எந்த சாமின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கருப்பண்ண சாமிக்கு ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு கச்சை இருக்கும். அந்த கச்சையை மறைச்சி வச்சு அதை வந்து எடுக்க சொல்லுங்கள்.
இந்த கற்பனை ஏதோ ஒரு சாமி அதை போய் கரெக்டாக எடுத்துருச்சுன்னா அந்த தெய்வம். இவ்வளோலாம் சோதிச்சு பார்க்கங்கிறது நீங்கள் மனிதர்கள் நம்ம செய்கிற தவறு தான் தெய்வத்தை இவ்வளோ சோதிச்சு பார்க்க வைக்கிது. தெய்வங்கள்லாம் வருதுன்னா அந்த காலத்துலலாம் தெய்வங்கள் வருது, அந்த காலத்து வழிமுறைகள்னால் தெய்வங்கள்லாம் அப்போ பேசுச்சு நின்று இன்னது பண்ணு இன்னது செய்ய அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நவீன காலம் எல்லா கையிலையும் இன்டர்நெட் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது தெய்வங்கள் வந்து நம்ம விட்டு விலக விலக போயிடுச்சு. இன்னைக்கு என்றைக்குமே நேரில் போய் தெய்வத்தை பார்க்குறோம். இப்போ நம்ம செல்லு இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம், ஃபோன் இருக்கனால நம்ம ஒரு வாட்ஸ்அப்லேயே இல்லை ஒரு இன்டர்நெட்லேயே டக்குன்னு அந்த சாமியை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு அப்படி போயிடுறோம். அவ்வளோதான், இன்டர்நெட்டில் பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு. தெய்வங்களை பொறுத்தளவுலாம் கருவறை கோயிலுங்கிறது எது கட்டியிருக்கு, கோயிலில் போய் அந்த தெய்வத்தை வழிபட்டால் தான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடலை அட்ராக்ட் பண்ணி நம்ம உடலில் உள்ள நெகட்டிவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே ஏற்றுறோம். அதாவது வெளியேற்றினா தான் நம்ம உடல் மனிதன் ஒரு கோயிலுக்குள்ளே போயிட்டு ஓடினாங்கன்னா அப்போ தான் அவங்க சுத்தமான ஒரு மனிதனாக வெளியேறாங்கிறது ஒரு உண்மை. அதனால தான் அந்த கோவிலுங்கிறது கட்டிக்கிட்டு. அந்த மாதிரி அந்த கால வழிபாட்டு முறைகள், கருப்பண்ணசாமிக்கு அந்த காலத்தில் பண்ண பூஜை முறைகள், புனஸ்காரங்கள் அதை பண்ணினாலே இன்றைக்கி தெய்வம் வந்து இந்த மாதிரிலாம் எல்லாரையும் பேச வைக்காது. ஒருத்தன் பொய் ஆடுறானால அவனை அடுத்த வட்டமே அந்த வட்டமே நம்ம கால் விளங்காமல் விட்டுறோம், இல்லைன்னா வாய் பேச விடாமல் வைக்கிறோம், அவன் கையை கட்டி போட்டுரும், இல்லைன்னா ஏதாவது ஒரு வழியில் அவனுக்கு அந்த இடத்துலேயே அடி கொடுக்கும். இல்லை சாமி அடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் கீழே விழுந்துருவான். இல்லைன்னா ஒரு அருவாமலை ஏறுற சாமியாக இருந்தால் அந்த கால் விழுந்து முறிஞ்சிரும். இந்த மாதிரிலாம் நிறையாது நடந்திருக்கு. அதனால் பொய் சாமி ஆடுறது அவங்களுக்கு தான் கெட்டது. ஒரு சாமி எந்த சாமி பேரை சொல்லி அவங்க ஆடுறாங்களோ அந்த சாமியை அவங்கள வந்து பழிவாங்கும். ஓகேவா? அதனால் நீங்கள் சாமி ஆடுறீங்கன்னா நீங்கள் நம்புங்க, நம்ம தெய்வத்தை என்கிட்ட இருக்கிறது சாமி உண்மையான சாமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புங்க. அந்த தெய்வம் கண்டிப்பாக உங்களை விட்டு போகவே போகாது. அவன் என்ன ஆனாலும் சரி, ஒரு நாள் அந்த தெய்வத்தோட கேள்விக்கு பதில் சொல்லியே ஆகும். ஓகேவா? அதனால் குலதெய்வம் மருளாடிகள் குலதெய்வத்தை உண்மையாக நினைங்க. கண்டிப்பான முறையில் அந்த குலதெய்வம் வந்து வரும். மேலும் குலதெய்வத்தை பற்றி உள்ள சந்தேகத்தை அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.